வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் சமரசம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னால நிகழ்ச்சியில முதல் பகுதியில் நில கையக மசோதா விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி RSS சார்பு அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது, அதை பற்றி பேசலாம். அடுத்த பகுதியில் யோகா மத்திய அரசு பள்ளிகளில் ஒரு பாடமாக சேர்க்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சொல்லியிருக்கிறத பற்றி பேசலாம். இறுதி பகுதியில் RK நகர் தொகுதியில் ஜெயலலிதா நேற்று செய்த பிரச்சாரத்தை பற்றி பேசலாம். நிலம் கையகப்படுத்தும் மசோதா தொடர்பாக RSS அமைப்பின் துணை அமைப்புகள் சில துணை அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. ஸ்வதேசி ஜாகரான் மஞ்சு, அப்புறம் பாரதிய கிசான் சங்கம் போன்றவையெல்லாம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கின்றன அப்படின்னு பார்க்க முடியுது. ஏற்கனவே லலித் மோடி விவகாரத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் வசுந்தரா ராஜே மேல நடவடிக்கை எடுக்கலன்னா மாநிலங்களவையில் நீங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி எச்சரிச்சிருந்தது. அந்த சூழல்ல இப்போ நிலம் மசோதா மிகுந்த சிக்கலுக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இந்த துணை அமைப்புகளும் சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு வேற என்ன பொருள் இருக்க முடியும்? அதாவது பொதுவாக இந்த நில கையகப்படுத்தும் மசோதா ஒட்டுமொத்த நாட்டு நலனுக்கு எதிரானதாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே காங்கிரஸ் UPA இரண்டாவது அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. பல்வேறு திருத்தங்களோடு தான் அது அமலானது. எல்லா கருத்தையும் ஏற்று விவசாயிகளுக்கு சாதகமாக இருந்தது. இப்போ இருப்பது முழுக்க முழுக்க அந்நிய கம்பெனிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக விவசாயிகள் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தப்பட்ட அந்த இதை முழுக்க, அந்த ரூலை முழுக்க எடுத்து விட்டார்கள். அதான் உண்மை. அப்புறம் இன்னொன்று, உள்ளாட்சிக்கான அதிகாரம் இருந்தது. அந்த உள்ளாட்சிக்கான அதிகாரத்தை முழுக்க முழுக்க நீக்கி இருக்கிறார்கள். ஆகிய எல்லாவற்றையும் நீங்க பார்க்கிற போது முழுக்க முழுக்க இந்த சட்டம் கம்பெனிகள் மட்டுமல்ல, ரியல் எஸ்டேட் தாதாக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள், இந்த 15 ஆண்டுகளில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் 50 விழுக்காடு கூட பயன்படுத்தப்படவில்லை. பல கம்பெனிகள் இன்னைக்கு 15 ஆண்டு வரிச்சலுகை முடிந்த பிறகு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலம் திரும்ப யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது? ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அதை வளைத்துக் கொண்டு பல மடங்கு விலையேற்றம் வருகிறது. அப்ப மனை விலையேற்றத்திற்கும் மறைமுகமான ஊக்குவிப்பாக அது மாறி இருக்கிறது. அதனால ஒரு வீடு புதுசா கட்டணும், வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டணும்னா கூட கனவு கூட காண முடியாத ஒரு சூழலை இது உருவாக்கி விட்டது. இது மேலும் அதை அதிகப்படுத்தும். எனவே மோடி அரசினுடைய தவறான இந்த நில கையகப்படுத்துகிற சட்டம் உடனடியாக வாபஸ் பெறணும். நாங்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தோம். அந்த உண்மையை உணர்ந்து இன்றைக்கு சங் பரிவாரத்தினுடைய குடும்ப அமைப்புகள், சுதேசி ஜான்கரன் மஞ்சு, அதே போல அவங்க பாரதிய கிசான் சங்கம், அந்த சங்கம், விவசாயிகள் சங்கமே அன்னைக்கு குரல் கொடுத்திருக்கு. இது என்னன்னா, இது ஒரு நாடகமாக தெரிகிறது. எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள், ஆனா அவங்க அமல்படுத்திட்டு போயிடுறாங்க. இது சார்பு உள்ளவர்கள் யாராவது போராட்டம் நடத்துறாங்களா? அப்ப என்ன வருதுன்னா, இது மாதிரி எதிர்ப்பு நிலை மக்கள் மத்தியில் கடுமையாக வருகிற போது நாங்களும் எதிர்த்தோம் என்று சொல்லிக் கொள்வதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பகுதியினர் இதை எதிர்ப்பது போலவும், பெரும்பகுதியினர் 90 விழுக்காடு அதை ஆதரிப்பது போலவும், இதே அரங்கத்தில் அதை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எனவே இப்படி பார்க்கிற போது வளர்ச்சி வளர்ச்சி என்ற ஒரே முழக்கத்தை முன்வைக்கிற போது நிலம் கையகப்படுத்தும் சட்டம் நிச்சயமாக வளர்ச்சியை முன்னெடுக்காது, உணவுப் பொருள் பஞ்சத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. நாடகமா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நாடகம்னு குற்றம் சாட்டுறீங்க, நாங்களும் எதிர்த்தோம் அப்படின்னு எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக, எதிர்ப்பை பகிர்ந்து கொள்வதற்காக, எதிர்கட்சிகளுடைய வெற்றியாக அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்களா அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் விரிவாக பிறகு பேசலாம். ஐயா, நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த பிரச்சனையை? அவங்க குடும்ப அமைப்புகள் மத்திய ஆளும் கட்சியினுடைய சகோதர அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் எல்லாம் நீங்க எதிர்த்தீங்க, சரக்கு சேவை வரியை எதிர்த்தீங்க. ஆனா நீங்க ஆதரவு கொடுத்த ஒரு மசோதா இப்போ இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கு. அதாவது நிலம் கையகப்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சிக்கு கையகப்படுத்தும் போது எங்கள் ஆதரவு உண்டு. நிலம் கையகப்படுத்த தவறி இருந்தால் ரயில்வே டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை ரயில் போகுமா?
இல்லை அங்கிருந்து வந்து நெடுஞ்சாலை அமைத்திருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, இந்த இது இப்போ செய்கிறது என்னென்னா, இப்போ நிலத்தை கையகப்படுத்தி கார்ப்பரேட் கொடுத்து விடுகிறார்கள் என்பது தான் அவர்கள் குற்றச்சாட்டும் எனது குற்றச்சாட்டு. அந்த விதியே சேர்த்துருக்காங்க, தனியாருக்கு ஏற்கனவே இல்ல, அது அரசாங்கத்தின் வேலை இல்ல, மார்க்கெட் விலையில. ஐயா நீங்க ஆதரிக்கிறீங்க, அதிமுக ஆதரிக்குது, அந்த ஏதோ ஒரு கூரை வச்சுட்டு நீங்க ஆதரிக்கிறதாக ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆனா பிஜேபியினுடைய கோவிந்தாச்சாரியா அல்லது சங் பரிவார் அமைப்பை சேர்ந்த கோவிந்தாச்சாரியா அவர் சொல்றாரு, தேர்தல் பிரச்சாரங்களின் போது நிலம் கையகப்படுத்துறதாக அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியே கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது அவசரமாக இந்த சட்டத்துக்கு மாற்றாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? தொழில் அதிபர்கள் முதலாளி வர்க்கத்தினர் நலனை மேம்படுத்தும் நோக்கில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, விவசாயிகளின் நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கோவிந்தாச்சாரியா சொல்றாரு. லெனின் சொல்லுவாரு, மகேந்திரன் சொல்லுவாரு, நல்லகன் ஐயா சொல்லுவாரு, முத்தரசன் சொல்லுவாரு, தாப்பாண்டியன் சொல்லுவாரு, அல்லது ஜி ராமகிருஷ்ணன் தோழர்கள் சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல அதிமுக திமுக சொல்லும். ஆனா இப்ப கோவிந்தாச்சாரியா சொல்றாரு, அதாவது ஒரு கட்சி கொள்கை என்பது வேறு, அந்த கட்சியை ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்றது வேறு. அதான் இப்ப நிலைமை. இல்ல அது ஏற்றுக்கொண்ட நிலைமையான்னு கேக்குறேன். இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்ல இது. என்ன அதற்கு நீங்க சொல்றதுக்கு என்ன பொருள்? அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது நாங்க ஒன்ன பேசுவோம், ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வேற ஒன்றை பேசுவோம் அப்படின்னு பொருளா? அப்படி என்றைக்குமே நாங்கள் நீங்க நடந்து கொண்டது இல்லைன்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ ஏன் அந்த லிவரேஜ் கொடுக்குறீங்க? லிவரேஜ் கொடுக்கறது இல்ல, நாங்க அவங்க அந்த சட்டம் வருகின்ற பொழுது திருத்தம் கொடுத்தோம். இந்த திருத்தமெல்லாம் செய்தால் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லாவிட்டால் எதிர்க்கிறோம்னு சொன்னோம். அவங்க திருத்தம் கொடுத்தாங்க, அதனால அது ஒரு ஆதரவு கொடுத்தோம். உங்க திருத்தம் மட்டும் நடக்கல, வேறு 5-6 திருத்தங்கள் நடந்திருக்கு மேஜரான ஏரியால. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்போ துணை அமைப்புகள், பாஜகவினுடைய துணை அமைப்புகள், RSS துணை அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு 5-6 திருத்தங்கள் இருக்கு. அதாவது இப்பொழுதும் சொல்கிறோம், நேற்றும் சொன்னோம், நாளைக்கும் சொல்லுவோம், மக்கள் பாதிக்காத இது கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகாம 5 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலைமை வராத நிலையில் அவர்கள் திருத்தம் கொண்டு வருகின்ற நேரத்தில் எங்கள் இயக்கம் ஆரம்பிக்கும். அப்படித்தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவில்லை என்று சொன்னால் எதிர்ப்போம். நீங்க எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது அது அந்த தீர்மானம் இறுதியான முடிவு இல்லை. மாநிலங்களவையில் வரும்போது அல்லது இது தொடர்பாக மீண்டும் ஏதாவது சிக்கல்கள் வரும்போது ஒருவேளை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல அதை இப்ப சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்படி கொண்டு வருகிறார்கள், அந்த சட்டத்தால் திட்டத்தால் மக்கள் பாதிக்கிறார்களா என்பதுதான் முதல் கேள்வி. ஜெயராம் ரமேஷ் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காரு, அதிமுக தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்யணும், இந்த மசோதாவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு காங்கிரஸ் கட்சியில. நிச்சயம், அதாவது மக்கள் பிரச்சனைக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். அப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய நிலை இருக்குமானால் அதை பரிசீலிப்போம். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகின் அடிப்படை கொள்கை. மக்களால் நான் மக்களுக்காக ஜெயலலிதா சொல்ற மாதிரி இது மக்களை பாதிக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா எதிர்ப்பீங்க. இப்போதைக்கு அங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல, இப்போ அந்த நிலைமை வரல, இன்னும் நிலைமை வரல, எதிர்க்கிற நிலைமை வரலையா? இல்ல அந்த மசோதாவே மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி மாறலையா? வரட்டும் சரி. நீங்க சொல்றீங்களா நாடகம், அரசியல் நாடகம்னு சொல்றீங்கல்ல, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இந்த என்னுடைய எதிர்ப்பு காரணமாக ஒருவேளை மக்கள் மத்தியில் இந்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததுன்னா அந்த எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது சங் பரிவாருக்கோ எதிராக ஒரு வேறு பக்கத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பகிர்ந்து கொள்வதற்காக இவங்க இப்ப எதிர்க்கிறாங்க. இது ஒரு சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு அடையாள எதிர்ப்பு தான், சீரியஸாக தீவிரமாக எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது இந்த சங் பரிவார் குடும்ப அமைப்பு எப்படின்னா டபுள் ஸ்பீக் தான். ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க, அதை மறுத்து இன்னொருத்தர் பேசுவாங்க. அரசியல் கட்சியில யாரு அதுல விதிவிலக்காக இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அரசியல் கட்சியில் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி மிக நுட்பமாக பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் சில விஷயங்களை செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் என்ரானை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தபோது அதே என்ரானோடு சமரசம் செய்து கொண்டு அதை மேலும் வலுப்படுத்தினார்கள். கடைசியில் என்ரான் ஏமாற்றி விட்டு போனது என்பது உலகறிந்த வேலை. அப்ப இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ அரசு ரெண்டினுடைய ஊழல்களை விலாவாரியாக பேசுவார்கள், விலாவாரியா பேசுறாங்க. ஊழலுக்கு எதிரான ஜாம்பவான்கள் போல காமிச்சாங்க, சாம்பியன் காமிச்சாங்க. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆனது? லலித் மோடியோடு ஒரு உறவை மெயின்டைன் பண்றாங்க. யார் இந்தியாவுக்கு துரோகம் செய்து IPL ஊழலில் ஈடுபட்டு நீக்கப்பட்டாரோ
எதுவும் பிசிசிஐல நம்ம அருண்ஜேட்லியே இருந்து தான் எல்லாம் பண்ணது. ஆனா அவர் எதிர்த்திருக்கிறாரு, முடிவெடுத்திருக்கிறாரு. இன்னொரு அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் இவ்வளவு வெளிப்படையாக வந்து அவருக்காக உதவி மனிதாபிமான முறையிலேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எப்போதுமே இரண்டு நிலைப்பாடுகளில் பயணிக்கிறார்கள். மக்களிடம் இன்றைக்கு இந்த நில கையகப்படுத்துகிற சட்டம் குறித்த எதிர்ப்பு வலுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புற விவசாயம். கிராமப்புற விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டங்களும் இந்த அரசிடம் இல்லை. ஆனா அந்த நிலத்தை இருக்கிற நிலத்தையும் பிடுங்குவதற்கு, இன்னும் சொல்ல போனா மிட்டாய் காட்டி குழந்தைகளை அழுது கொண்டிருக்கிற குழந்தைகளை நிறுத்துவதை போல இவர்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுவுமே சொல்லாமல் அவருடைய நிலத்தை பிடுங்கி மறைமுகமாக பிடுங்கி பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கிற ஒன்றை தான் செய்கிறார்கள். ஐயா கூட சொன்னாங்க, இப்ப நிலம் எடுக்கலன்னாக்கா ரயில்வே வர முடியாது, பெரிய நெடுஞ்சாலை. உண்மை அது. ஒரு அரசு செய்வதற்கும் மக்கள் நலன் சார்ந்து நிலத்தை கையகப்படுத்தி பொது விஷயங்கள் நடைபெறுவதற்கு செய்யறதுக்கும் தனியார் நிறுவனங்கள் வரியே கொடுக்காத, வரி விதிப்பிலிருந்து விடுமுறை பெற்றிருக்கிற, எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு அடிமாட்டு விலைக்கு இந்த நிலத்தை பிடுங்கி கொடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இன்னொன்னு, இப்ப சொல்றோம், உலகம் முழுவதும் இந்த உலகமயம் அமலாக்கப்பட்ட பிறகு பல வளர்ந்த நாடுகள் எந்த நாட்டிலையும் நிலத்தை அவ்வளவு ஈஸியா எடுத்துட முடியாது, அரசாங்கமே நினைத்தால் கூட. காரணம், மக்கள் மத்தியிலே அது மிகப்பெரிய எதிர்ப்பை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. நிலம் கையகப்படுத்துற மசோதா என்னுடைய மிக 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 முக்கியமான ஒரு முன்னுரிமை சட்டமும் இல்ல அப்படின்னு சொல்லி, அவ்வளவு முன்னுரிமை கொடுக்காத சட்டத்தை ஏன் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து வாதிட வேண்டும்? அதுதான் கேள்வி. அவர் பிரதமர் சொன்னதை வந்து ஒருவேளை அவர் அடுத்து வரும் நாட்கள்ல அமல்படுத்திட்டாருன்னா இப்ப உங்களுக்கு இந்த சிக்கலே இருந்திருக்காது, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே வராது. அப்படி வருதா என்னன்னு இல்ல, அப்பயும் கூட மக்களினுடைய எதிர்ப்பை கண்டு அஞ்சிருப்பாரே தவிர, ஏன்னா 3 முறை அவசர சட்டம் திரும்ப திரும்ப கொண்டு வருவது என்பதே அவருடைய மூர்க்கத்தனத்தை காட்டுகிறது. இதுதான் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பேசி விவாதிப்பதற்கான உரிமையை மறுக்கிறது. இது தேவையில்லாத ஒன்று. நிச்சயமாக இது ஒரு சர்வாதிகார கண்ணோட்டத்துடன் அணுகப்படுகிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரும்ப திரும்ப அதை கொண்டு வருவது இல்ல. எங்களை பொறுத்தவரையிலும் ஆத்திரத்தில் காதலிச்ச, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கின, அதனுடைய கதி இப்படின்னு போகக்கூடிய நிலையில் நாங்கள் அரசியல் எடுக்க மாட்டோம். இந்த நிலை எண்ணி துணிக கருமம், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த திட்டத்தில் நீங்க அந்த கொடுத்த ஆதரவு கொடுத்ததுல இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க இல்லைங்க. சூழ்நிலை, நீங்க 12 வயசுல போய் ஒரு பொண்ணு கேட்டா கொடுக்கறதுல அப்பான்றான், 18 வயசுல கேட்கும்போது கொடுக்குறோம் கட்டின்னு போன்றான். ஏன் அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு பருவத்துக்கு வந்துட்டா உனக்கு உதவுவா அப்படிங்கிறது தான். அன்னைக்கு வரல, நீங்க சட்டமே தடை செய்கிறது. குழந்தை திருமணங்களை சட்டம் தடை செய்திருக்கிறது. சட்டம் தடை செய்கிறது சார். கிராமப்புறத்துல இது நடக்கூடியதுல எத்தனையோ நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட யாராவது ஒரு பொது நபர் கம்ப்ளைண்ட் பண்ணா நிறுத்திடுவாங்க. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் மத்திய அரசு எந்தெந்த வகையில் மக்களுக்கு துணையாக உறுதியாக நல்லவை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது, அப்படி இருந்தால் எங்கள் இயக்கம், எங்கள் புரட்சி தலைவி அம்மா ஆதரவு அளிப்பார். அது மக்களுக்கு விரோத சக்தியாக இயல்பு இருக்குமானால் அங்கிருந்து வர்றதுக்குள்ள, இங்க போய் பேசிட்டு வர்றதுக்குள்ள அவங்க மாத்தினாங்கன்னா இங்க வந்ததுமே அதை எதிர்த்து அவங்களை அறிக்கை. மத்திய அரசு பள்ளிகள்ல ஒரு பாடமாக யோகா சேர்க்கப்படும் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு பள்ளிகள்லயும் சேர்க்கலாமா அப்படிங்கறத மாநில அரசுகள் தீர்மானிக்கிட்டு எங்களோட இணையதா இருந்தா இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மக்களுக்கு நன்மை செய்யற திட்டமா என்னங்கிறத தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குதுங்கிறத பத்தி பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. மத்திய அரசு பள்ளிகளில் யோகா ஒரு பாடமாக சேர்க்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மாநில அரசுகள் விருப்பம் இருந்தால் இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் மாநில அரசுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க? இதில் அதாவது யோகா பொறுத்தவரை தனிநபர்களுக்கு விருப்பம் இருக்குமே, ஆனால் அவங்க செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ இதுவரையிலும் யாரும் கட்டாயப்படுத்தலை, செஞ்சுக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யோகா மையங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை இன்னும் சொல்ல போனால் உறுதியோடு அமல்படுத்த வேண்டும் என்று விரும்புவது, திணிப்பது என்பது, இதன் மூலம் அவர்கள் அரசியல் ரீதியாக ஏற்கனவே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, கல்வி வணிகமயமாகிவிட்டது, அதற்கான வழிமுறைகள் எதுவுமே இல்லை.
ஏழைகளுக்கு 25% தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு என்பது ஏட்டளவில் இருக்கிறது. இதையெல்லாம் அமல்படுத்தவே இல்லை. அப்ப இதுல இருந்து மாற்றுவதற்கு எல்லாமே வந்து இப்ப உடனடியாக அரசே செய்திருந்ததுன்னா நீங்க வந்து சொல்றத புரிஞ்சுக்க முடியும். ஆமா, யோகா ஆனா இதை வந்து ஒரு சர்வதேச கோரிக்கையாக ஐநா பொதுச்சபையில வைத்து 177 நாடுகளுடைய ஆதரவை பெற்று அவங்க வந்து இதை ஒரு யோகா நாளாக கொண்டாடுறது அப்படின்னு முடிவு எடுத்ததற்கு பிறகு நம்ம ப்ரொபோசலை நம்ம ப்ரொபோசல் வந்து ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது, அது கோலாகலமாக கொண்டாடுறது அப்படின்னு அரசு கொண்டாடுது அப்படின்னு பார்க்கவே முடியாதா? இது வந்து ஒரு கலாச்சார தேசியத்தை கட்டமைக்கிறதாக தான் இதை பார்க்க முடியுமா? அதான், கலாச்சார தேசியத்தை கட்டமைக்கிற அபாயம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த யோகா குறித்து முதல்ல சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவங்களை செய்ய சொல்லலாம், பாரதிய ஜனதா உறுப்பினர்களை செய்ய சொல்லியிருக்கலாம். சர்வதேச அளவில் உள் அவயங்களை பாதுகாப்பதற்கான ஒரு எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யோகா தான். இது குறித்து பல இதெல்லாம் வருது. யோகாவை உருவாக்கியவர்களே நாத்திகர்கள், இயற்கை வழிபாட்டு முறையிலிருந்து வந்தது என்கிற பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இப்போ இயல்பாக நம்மளோட உடல் அங்கங்கள், உள் அங்கங்களை பலப்படுத்துவதற்கு, சிறப்பாக செயல்பட வைப்பதற்கான ஒரு பயிற்சி முறை தான். இப்போ இது பல பள்ளிக்கூடங்களில் இருக்குது இயல்பாகவே, யாரும் அதை பற்றி பேசலை. ஆனால் ஒரு அரசே இதை எடுத்து கோலாகலமாக இப்படிதான் ஸ்வச் பாரத் என்று ஆரம்பித்தார்கள், இந்தியாவை புனிதப்படுத்துவதாகவும் சுத்தப்படுத்துவதாகவும். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற கைவிடப்பட்ட அணு கழிவுகள், கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்து உடைக்கிற தொழில் இந்தியா இன்னைக்கு அதிகமாக இருக்கு. முழக்கம் ஸ்வச் பாரத். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற தேங்கி கிடக்கிற குப்பையை இங்கே கொண்டு வந்து அதுதான் வேஸ்ட் இல்லை வெல்த்னு சொல்லிக் கொள்கிற ஒரு பண்பும் இருக்கிறது. அதுவும் கதிர் வீச்சு உள்ள, என்ன சொல்ல போனால் எலக்ட்ரானிக் குட்ஸ் உட்பட பல நாடுகளில் கொண்டு டம்ப் பண்ணுறதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து நீங்கள் உடைக்கிறீங்கன்னா, அதை பாதுகாக்கிறேன்னு இடமா மாற்றினீங்கன்னா இது எவ்வாறு இருக்கிறது? எனவே தான் முரண்பாடு இருப்பதாக நான் சொல்கிறோம். ஒன்று, முழக்கம் என்பது சுத்தமான இந்தியா, இங்கே அசுத்தம் செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் செய்வது. அதே போல சொல்வது யோகா என்ன, மன ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோம், மன அழுத்தத்தை குறைக்கிறோம்னு. மன அழுத்தம் எதனால் வருகிறது? வேலையில்லா திண்டாட்டத்தால் வருகிறது, விவசாய நிலங்கள் பறிபோவதால் வருகிறது, விவசாயம் வாழ்விழந்து கிடப்பதால் வருகிறது, தற்கொலைகள் தொடர்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு சொல்லாம யோகா பண்ணா போதுமா? கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. இல்லை, அப்ப நான் கேட்கிறேன், யோகா செய்து நல்ல காலம் தான் வந்துருச்சு இல்ல? மே 14 இருந்து 2014 நல்ல காலம் வந்துருச்சு இல்ல? அதுக்கப்புறம் ஏன் வந்து பொல்லாத காலத்தில் எல்லாம் வரும். டாக்டர் ஐயா, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மாநில அரசுகள் விரும்பினால் இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அமைச்சர். தமிழ்நாடு அரசு வந்து விரும்பி இணைகிறதா இல்லை என்ன செய்யுது? அது பரிசீலிக்கணும். அதாவது 100க்கு 100 பேரும் வியாதியஸ்தர்கள் தான். இப்போ ஏன் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, எல்லாமும் கெமிக்கல் ஃபுட். நெல்லானாலும், ராகி ஆனாலும், சோளமானாலும், எந்த உணவுப் பொருளானாலும், இப்போ நீங்கள் காய்கறிகள் வருது பாருங்கள், அப்படியே அதில் இருக்கும். கொண்டு போய் இப்போ யூரியா போடலன்னா அந்த பயிர் வளர்றதில்லை. கேரளா ஒன்னும் அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லல தமிழ்நாட்டு காய்கறிகள் மேல. இல்ல இல்ல இல்ல, அபாண்டமான குற்றச்சாட்டு அவர்கள் சொல்வது என்பது வேறு. எதுவும் அளவோடு இருந்தா தப்பே இல்லை. அளவுக்கு மீறி சிலர் செய்யறதுனால குற்றம். நஞ்சு உட்பட, அது நஞ்சு உட்பட அளவோட இருந்தா பரவாயில்ல. இல்லைங்க, மருந்து என்பது விஷத்தில் இருந்து எடுப்பதுதான். அதிகமா இருந்தா விஷம், கொஞ்சமா இருந்தா மருந்து. அதுதான் அதுல தத்துவம். ஆகையினால இப்போ செலவில்லாத வைத்தியம், மருத்துவம் எதுன்னு சொன்னால் யோகா. அது யாரும் மறுக்க முடியாது. கெமிக்கல் அது இப்போ இந்த இயற்கை உணவுக்கு மாறணும். இது இடைக்காலத்தில் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டு அதற்கேற்ற உணவுகள் வளர்ச்சி உற்பத்தி பெருகாத நேரத்தில் பல்வேறு வகைகளில் விவசாயம் ஒவ்வொரு 10 ஆண்டுகள்ல அல்லது ஒவ்வொரு 20 ஆண்டுகள்ல அல்லது ஒவ்வொரு 3 தசாப்தங்கள்ல 3 10 ஆண்டுகள்ல இதுதான் நல்லது, இதுதான் நல்லதுன்னு சொல்லி கீழே இருக்கிற ஒரு அதிகாரியில இருந்து மேல இருக்கிற அதிகாரத்தின் உச்சத்துல இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாங்க. ஆமா, நீங்க வந்து மக்கள் தொகை பெருக்கத்துக்காக உணவு அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு பின்னால வந்து பசுமை புரட்சின்னு ஒரு முழக்கத்தை வந்து அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண போகுது அப்படின்னு கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க. எங்களை மாதிரி எல்லாரும் நம்பணும். இன்னைக்கு வந்து முழுக்க அது அவ்வளவு நஞ்சு, எல்லாரும் இயற்கை வேளாண்மைக்கு மாறிடணும் அப்படின்னு கீழே இருந்து மேல வரைக்கும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க, நின்றுட்டே சாப்பிட்றோம் பாருங்க, அதனால தான் ஹெர்னியாவே வருது.
தப்பங்கால் போட்டு கீழே உட்கார்ந்து ஒழுங்காக சாப்பிட்றதுல எந்த நோயும் வர்றதில்லை. இது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்தது. அதிலிருந்தே இந்த ஆசனம் போடுறது, இந்த யோகா விவகாரங்கள் எல்லாம் நீங்கள் நமது பழைய விஷயத்தை திரும்பி பார்த்தால் வாழ்க்கை சரியாக அமையும். ஆனால் நாம் மட்டுமே அதை செய்து நாடு செய்யாமல் இருந்தால் நாம் பைத்தியக்காரராகி விடுவோம். அதான் நிலைமை. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலையில் நாடு எப்படி இருக்கிறது? இப்போ ஏன் இதை பலர் எதிர்க்கிறார்கள்னா, மதத்தை கொண்டு போய் அதில் சேர்த்துறாங்க. மதம் தலையீடு இருந்தால் மற்றவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். அந்த மத தலையீடு இல்லை என்பதற்கு ஒரு ஆட்சி என்று சொன்னால் அதில் எதன் அடிப்படையில் அமைகிறது? அந்த ஆட்சி அமையும் பொழுது அந்த நிலை இதுக்கு வந்து விடுமா? இந்தியா என்பது இந்து நாடு என்று சொல்லிவிடுவார்களா? முஸ்லீம்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், பல இது பேசுகிறார்கள். ஆகவே அது எல்லாமும் பரிசீலனை செய்து முடிந்த முடிவாக இந்த அரசு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்ச வேண்டியதுதான். ஆனா அடிப்படையே இல்லாத பல விஷயங்களுக்கும் அச்ச உணர்வு கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பலன்? நீங்க அதை செஞ்சிருவாங்களோ இதை செஞ்சிருவாங்களோன்னு சொல்றதுல என்ன பொருள்? நீங்க நம்ம இருட்டு வீட்டு இருக்கிறோம். இப்போ பல பிரச்சனைகள்ல இருட்டில் இருக்கிறோம். அந்த தெளிவான வெளிச்சம் கிடைக்கும்போது அது போயிடும். இறைவனிடம் போய் வெளிச்சம் இருட்டு போய் முறையிட்டுச்சு. நான் வெளிச்சம் எக்கச்சக்கமாக தொந்தரவு கொடுக்க என்னை வாழவே விடுறதில்லை, எங்கேயுமே இருக்க விடுறதில்லைன்னு. அப்புறம் இறைவன் கூப்பிட்டான், வெளிச்சத்தை கேட்டான், ஏன் இருட்டு அப்படி வரட்டும்? அதை நான் பார்த்ததே இல்லையே, வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் எப்படி இருக்குது இருட்டுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று மோதல் இருக்கத்தான் செய்கிறது. அந்த மோதலை எப்பொழுது ஒழுங்குபடுத்துகிறோமோ அப்பொழுது தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளை பிறகு. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நேற்று முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. அது ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் அந்த செய்திகளில் இருக்கு. அவங்க பேசியதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா எதை சொல்லுவீங்க நீங்க? அந்த தொகுதியில் இதுவரையில் என்னென்ன நடந்ததோ அது தனி பட்டியல் போட்டு அது ரைட்டு. தொகுதி தொடர்பாக இருக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது அங்கு நடந்த நன்மைகள் அதை பத்தி பேசியிருக்காங்க. தொகுதியினுடைய வேட்பாளர் தொகுதியில தேர்தல் நிற்கிறோம் அப்படிங்கறதுனால வேட்பாளர்ங்கிற முறையில தொகுதியை பற்றிய முழு புரிதலோட பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் அதுல ஹைலைட் பண்றது. அதுல இருக்கிறது நீங்க முதல்வர் என்பது வேறு, அது பொது விஷயம். நாம ஒரு மேடையில் போனா பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்கள் என்னன்னு சொல்லுவோம். என் பொண்டாட்டின்னு சொல்றது இல்லை யாரும், இல்லைங்களா? அவங்களும் அதில் கலந்துக்கினா. ஆனால் வீட்டுக்கு வந்தால் மனைவியை தவிர பெரியோர்கள் பன்மையில சொல்ல வேண்டிய அவசியம் பலருக்கு இருக்காது. ஆகையினால அந்த தொகுதியில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் தேவை என்ன என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது, அதை நான் நிவர்த்தி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு பொது தேர்தலுக்கு முன்னால ஓராண்டு காலத்துக்கு முன்னால நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலில் முதலமைச்சராக போட்டியிடக்கூடியவங்க தொகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்த முழு புரிதலோட தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. அது அவங்க பேச்சில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி டாக்டர் சமரசம் சொல்றாரு. நீங்க தேர்தல்களை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்க சாலை போடுறதோ, குடிநீர் குழாய் அமைக்கிறதோ, விளக்கு போடுறதோ, அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதோ, அது எம்எல்ஏக்களுடைய பணியாக இருந்தால் போதும், அல்லது அது மிகப்பெரிய சேவை, அது செய்யறதே பெரிய சேவை மக்களுக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல சட்டம் இயற்றும் அமைப்புக்கு போகக்கூடியவர்களுடைய பண்பு வேற மாதிரி இருக்கணும், பிரச்சாரம் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது அந்த தொகுதி குறித்து பேசுவது ஒன்றும் தவறல்ல, ஆனால் மிக பிடித்து பேசப்படுகிறது. அதான் வருத்தம் அளிக்கிறது. வட சென்னை தொடர்ந்து சென்னையினுடைய வளர்ச்சி உரா பகுதியாக இருக்கிறது. குப்பை கூலங்களின் நகரமாக தொகுப்பாக மாறி இருக்கிறது. வளர்ச்சி பணிகளோ அல்லது விரைவு சாலைகளோ அல்லது மெட்ரோ ரயில் திட்டங்களோ அந்த பகுதியில் அமல்படுத்துவது இல்லை என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. எனவே தான் இதை பார்க்குற போது எல்லாவற்றையும் பட்டியலிட்டார்கள். ரேஷன் கடையில் கொடுக்குற எல்லாவற்றையும். ஆனால் எந்த ரேஷன் கடையிலையும் 30% மேல் பருப்பு ஒதுக்கப்படுவதில்லை.
30% மேல உளுத்தம் பருப்பு ஒதுக்கப்படுவதில்லை. இது நடைமுறை காட்சிகளாக இருக்கிறது. ஆனால் அரசு அறிவித்த ஒரு திட்டம் என்பதனாலேயே அது முழுக்க முழுக்க எல்லாம் பயனாளிகளை சென்றடைந்திருக்கிறது என்று அவங்களும் சொல்ல முடியாது, மக்களும் கருத மாட்டார்கள். ஆர்கே நகரை பொறுத்தவரை அங்க இருக்கிற குப்பை பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையில் யுனிசெஃப் கல்வி குழந்தைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்காக உள்ளது. அது உலக அளவுல பார்க்கிற போது மிக மோசமான குப்பை மேலாண்மையும் மோசமான சுற்றுச்சூழல் பிரச்சனை நிலவுகிற இடமும் இந்த கொருக்குப்பேட்டை என்பதை குறித்திருக்கிறது. அந்த அளவு குப்பை எந்த நேரமும் எரிந்து கொண்டே இருக்குது. அதனால சுற்றுச்சூழல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, இன்னும் சொல்ல போனா அதை ஒட்டிய தொற்று நோய்கள் மிக அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் மிக முக்கியமானது. எல்லா பிரச்சனைகளையும் விட இது மிக முக்கியமானது. அது குறித்து 5 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கல. என்ன அரசு கிட்ட போய் கேட்டா என்ன தெரியுமா, அரசு அனுமதி கொடுக்காத இடம் அது. சட்டமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பேசியிருக்கு. சட்டமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு லெனின் சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் பேச்சில இருந்து நாங்க முதல்ல எங்க மனசுல பதிந்த விஷயம் என்னன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் முதலமைச்சருடைய தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நல்ல நடவடிக்கைகளை திரும்ப வர சட்டமன்றத்துல பாராட்டி பேசிட்டு இப்போ தேர்தல் களத்துல வந்து விமர்சிச்சு பேசுறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அந்த பேச்சை உருவாக்கி இருந்தது. ஆனா இவர் சட்டமன்றத்திலேயே நாங்க இந்த குறைகள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாய் தந்தையிடம் மரியாதை மதிப்பு வாங்கிறது என்பது வேறு. தாய் தந்தைகள் திட்டும்போது அதை நாங்கள் மனசுக்குள்ளே வச்சு அது அந்த அடுத்த முறை வரும்பொழுது திட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய வகையில் முயற்சி செய்வது என்பது குழந்தைகள் வேறு. எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன வகையில் நாம் திருத்த வேண்டும், அந்த அரசாங்கத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் பரிசீலிப்போம். நிச்சயமாக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், அது எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று போகக்கூடிய அரசு இந்த அரசு அல்ல. ஆகவே அந்த இடத்தில் இப்போ அம்மா அவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு வருட காலத்திற்குள் அங்கு ஏற்படுகின்ற மாற்றத்தை பொறுத்திருந்து பார்க்கட்டும். ஒரு மாற்றம் வந்து வேறொரு மாற்றத்தையும் இந்த பேச்சில் இல்ல அது நடந்திருக்கு. ஓவர் நைட்லயே ரோடுகள் போடப்பட்டிருக்கு, ஓவர் நைட்லயே தெருவிளக்குகள் மாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேர்தல் கமிஷன்லயே நாங்க சொல்லியிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடு இந்த மாநகராட்சி 13 மண்டலங்கள், 8 மண்டலங்களின் குப்பையை கொண்டு கொற்ற இடமாக கொருக்குப்பேட்டை மாற்றப்பட்டிருக்கு. அரசு அனுமதி பெறாத ஒரு குப்பை கிடங்கு. அப்ப இது எல்லாம் எப்படி நடக்கிறது? நீதிமன்றத்துக்கு போனாக்கா அரசு இல்ல வேற என்ன செய்யறது என்று சொல்கிறார்கள். இது சரியான முறையா? இன்னொன்னு குடிநீர் பிரச்சனை. அது இன்னொரு மாற்றம் வந்து முதலமைச்சருடைய பேச்சில் இருக்கக்கூடிய இன்னொரு மாற்றம் வந்து, பிறரின் குறைகளை சொல்லி நான் வாக்குகளை கேட்க இங்க வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கமாக அவங்க வந்து பேசும்போது கடந்த காலத்துல மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இங்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு பிடிச்சிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. இப்ப யாருமே களத்துல இல்லைங்கிறதுனால அவர்களை பற்றி பேசுவதில்லை. இந்த பிறருடைய குறைகளை சொல்லி நான் வாக்குகள் கேட்க இங்க வரவில்லைங்கிறது இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதா, இல்ல இனிமேல் அதிமுக பிரச்சாரமே இப்படிதான் இருக்குமா? அதாவது நீங்க செடி வைக்கும் போது அதனுடைய நிலைமை வேறு, வளர்ந்து வந்துட்டு பிற்பாடு ஒரு பூக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் பூவதும் பார்க்கணும். சென்ற ஆண்டை விட எவ்வளோ பூவு, இந்த அளவுக்கு எவ்வளவு, இப்பொழுது எவ்வளோ பக்குவம் சார். ஒரு வயது ஒரு பக்குவத்தை கொடுக்கிறது. ஆட்சியில் நாங்கள் கேள்வி கேட்டு ஆட்சி கட்சியிலே வந்தவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளை எதிர்பார்த்து அது ஒரு பக்குவத்திற்கு வந்து நிலை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் ஒரு ஆட்சியில் பாருங்கள், அங்கே ஒரு தீர்ப்பு பெங்களூர்லேருந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு தன்னை அடக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை யாராவது சொல்ல முடியுமா வெளியில்? யாராவது? நீங்கள் ஒரு தேர்தலில் இல்லை என்ன அடக்கி வைத்து கொண்டிருந்தார்கள்னா நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல. இல்லைங்க, அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சரி, எங்கனாலும் போலாம் வரலாம், பிணைக்கான நிபந்தனைகள் எதுவும் இல்லை. நிபந்தனைகள் எதுவும் இல்லை. ஆனா அவங்க சுய கட்டுப்பாட்டோட அரசியல். அதுதான் அம்மா. அதாவது ஓம் பிரகாஷ் சௌதாலா மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல, லாலு மாதிரி அரசியல் நடவடிக்கைகள்ல வெளியில வரல,
அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அதுதான் புரட்சி தலைவி அம்மா. அவங்க வெளியே இப்ப இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்கன்னா நாளையிலிருந்து நாட்டின் மறுமலர்ச்சி என்ன என்பதை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வகையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இது இந்த நாட்டு மக்களுக்கு தேவை, ஆகவே அதை செய்கிறேன் என்று செய்வார்கள், அதை முடித்து காட்டுவார்கள். ஏதோ பாவலா பண்றதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. அதாவது இடதுசாரிகளை பொறுத்தவரை நல்ல அரசு நடவடிக்கைகளை நல்ல நடவடிக்கைகளை பாராட்டியிருக்கிறோம், வரவேற்றிருக்கிறோம். மோசமான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். நாங்கள் எதிரி கட்சி அல்ல, எதிர்கட்சி. ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிரி கட்சிகள் யாராவது இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அப்படி பார்க்கப்படுகிற மனோபாவம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக அர்த்தம். இல்ல, உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அல்லது பல்வேறு மாநிலங்களில் நிலவுகிற எதிரும் புதிருமான அரசியல் சூழலில் தலைவர்கள் கலந்து கொண்டு நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 18-20 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கிறதா என்பதை உங்களுடைய ஆழமான பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். என்ன பிரச்சனை என்றால், பாராட்டி சட்டமன்றத்தில் பாராட்டியதை முதல்வர் பேசியிருக்கிறார், எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 5 முறை நீங்கள் சட்டமன்றத்தில் அதே தொழிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த சாலை நெரிசலை போக்க முடிந்திருக்கிறதா? அந்த மேம்பாலம் 8 ஆண்டுகளாக தொங்கும் பாலமாகவே இருக்கிறது. அதை கட்டி முடிப்பதற்கு ஏதாவது முனைப்பு காட்டியது உண்டா? அதை ஏன் செய்யலைங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே போல குடிநீரில் சாக்கடை. அங்கே இருக்கிற பெட்ரோலிய கம்பெனி உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அது கலக்குது. அதனால பல்வேறு நோய்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ இதை தீர்ப்பதற்கு மாநகராட்சியும் அந்த பெட்ரோலிய கம்பெனிகளும் இணைந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை எந்த முறையில் கொண்டு போவது என்கிற நலனில் அக்கறையோடு செயல்பட்டிருக்கிறார்களா என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். அதே போல இந்த குடிசை மாற்று வாரியம் கழிவறை கட்டுறதுக்கு 2000 ரூபாய் பணம் வாங்கினாங்க, இப்போ 30,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறாங்க. வட்டி தண்ட வட்டி என்று பல்வேறு முறைகளில் சேர்க்கப்பட்டு 30,000 ரூபாய் கொடுத்தாதான் கிரைய பத்திரம் என்று சொல்லப்படுகிறார்கள். குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து நல்ல நோக்கு, கழிவறை கொண்டு வர வேண்டும் நல்ல நோக்கு. ஆனால் அதுக்கு 2000 ரூபாய் வாங்கிய கடனை 30,000 ரூபாய் அளவுக்கு கொண்டு போகிறோம் என்றால் இது யாருக்கானது என்பதை நம்ம பார்க்கணும். அதே போல காசிமேடு மீன்பிடி பகுதி இருக்கு. இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். காசிமேடு மீன்பிடி இது நல்லா போட்டிருக்கீங்க. அது மேற்கூரை உண்டா, ஒரு கழிப்பறை உண்டா? மீன்பிடி தொழில் என்பது இந்தியாவுக்கு மிக முக்கியமானது, தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது. சென்னையில காசிமேடை மறுத்துவிட்டு மீன்பிடியை பார்க்க முடியாது. அங்கேயே மேற்கூரை இல்லை, ஒரு கழிவறை வசதி கூட இல்லை. அப்ப இதையெல்லாம் செய்யப்படல. இதெல்லாம் நாங்க சுட்டி காட்டுகிறோம். ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள அரசு என்னென்னலாம் செய்தது அப்படிங்கறத பட்டியலோட நேற்று முதலமைச்சர் அங்க பேசினாங்க. என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்டியல லெனின் நீங்க சொல்றாரு, மகேந்திரன் அங்க பேசும் பரப்புரையில சொல்லுவாரா இருக்கலாம். அப்போ எதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? ஆனா ரெண்டுமே நடந்திருக்கும். நீங்க செஞ்சது, நீங்களும் செஞ்சிருப்பீங்க. ஆனா செய்ய தவறிய அல்லது செய்ய வேண்டிய வேலைகளும் நிறைய இருக்குமா இருக்கும். அதாவது சுதந்திரம் அடையும் போது 30 கோடி, இன்றைய தினம் 120 கோடி. அந்த கோடி மக்கள் தொகையில மட்டும் வளரல. கோடிகள் அப்படிங்கிறது மக்கள் தொகையுடைய வளர்ச்சியில மட்டும் அந்த எண்ணிக்கை இல்ல, வேறு கோடிகள் வளர்ந்துருச்சு. 1000 கோடிக்கு முதல் நிதி அறிக்கை போட்டோம் இந்தியா சுதந்திர ஆட்சியில். மக்களின் கேள்வி எதிர்பார்ப்பு வேறு. அது அண்ணா ஆட்சியில் எந்த அளவுக்கானது, எம்ஜிஆர் ஆட்சியில் எந்த அளவிற்கானது, புரட்சி தலைவி ஆட்சியில் எந்த அளவிற்கு ஆகிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் எம்எல்ஏ இருந்தேன் சார், டிவி எல்லாம் கிடையாது. போய் இந்த பொது இதில் தான் போய் பார்த்தேன். அந்த ஒன்று தான் பொதிகையில் தான் நான் போய் இது பண்ணேன். உலகத்தில் அது கிடையவே கிடையாது. இந்த செல்ஃபோன் இப்போ இருக்க இது நான் எம்எல்ஏலாம் இருக்கும்போது இல்லவே இல்லை. நீங்கள் பார்க்கணும், வளர்ச்சி ஒவ்வொரு வகையிலும் ஏற்படுகிறது, புதுமை. அதனால் புதிய கண்டுபிடிப்புகள் காலங்காலமா அப்படிதான். பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறோம் அப்படிங்கிற பொறுப்புணர்வோட தான் நம்ம பேசுறோம். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக டாக்டர் சமரசத்தை தொடர்பு கொண்டு வர முடியுமான்னு கேட்கும் போது அவர் சிகிச்சைக்காக ஜிஹெச்ல இருந்தாரு. அவர் 2 முறை எம்எல்ஏவா இருந்தவர் தான். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட சமரசங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க அரசியலை பொருளீட்டும் துறையாக மாற்றியதுல அரசியல் கட்சிகளுக்கு பங்கே இல்லையா, தலைமைகளுக்கு பங்கே இல்லையா? இல்லைங்க, எந்த இப்ப இவங்க ஆளுங்கட்சி ஆனாலும் அந்த நிலை தான் வரும்.
இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற மாநிலத்தில் எடுத்து நீங்க பார்த்தாலும் அந்த நிலைமை வரும். திரிபுராவில் இடதுசாரி தான் முதல்வர். அவருடைய வருமானம் என்ன? இப்ப இருக்கிறது 13,600 ரூபாய் வந்திருக்கு. எல்லாமே வந்துருங்க. அவங்களுக்கு இருக்கிற வருமானம் அவங்களுக்கு வருது, இவங்களுக்கு இருக்கிற வருமானம் இவங்க வருது. அவர் என்ன பொதுவா பேசுறீங்க? இல்லைங்க, அவங்க ஸ்டார் ஆகி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருந்தாரா? இல்ல. அதுதான் நீங்க எனக்கு வந்து அரசியலில் ஈடுபட்டு கோடி சம்பாதிப்பது என்பதும் நீங்க தனிப்பட்ட முறையில கலைத்துறையிலேயோ மற்றவற்றில் சம்பாதிக்கிறது என்பது வேறு. அதுதான் ரெண்டையும் வேறுபடுத்த முடியாத அளவுக்கு பேசக்கூடாது என்பது என்னுடைய கேள்வி. அரசியலில் வந்த பிறகு இங்க புரட்சி தலைவருக்கோ புரட்சி தலைவருக்கு கொடுத்தே பழக்கமே தவிர எடுத்து பழக்கமே இல்லை. இது கற்பனை. பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதற்காக குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். நீங்க நீங்க இப்ப சில விஷயங்களை சொன்னீங்க, இவர் சொன்னார், அதுவும் கூட உண்மைதான். அதிலே பல உண்மைகள் இருக்கிறது. அந்த உண்மையை எந்த அளவிற்கு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் மாற்ற முடியும் என்பது இப்பொழுது இருந்தே நடந்துகிட்டு இருக்கும். இது ஒன்றும் அவங்க சொல்லிட்டாங்க அதை விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்ல புரட்சி தலைவி அம்மா. மக்களுக்கு இது நல்லது நடக்குமானால் யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை பரிசீலனை செய்யுங்கள் என்பதற்கே ஒரு குழு போட்டிருக்காங்க, சும்மா ஆட்சி செய்யல. ஆகையினால மற்றவர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னுதாரணமாக இப்போ இந்தியாவின் ஜீவநாடி கிராமத்தில் இருக்கின்றான், இன்னும் ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் தான் காமராஜர் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இன்று கிராமம் சிறுநகரமாக மாறி இருக்கிறது, சிறுநகரம் பெருநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு இந்த ஆட்சியின் தன்மை, இந்த ஆட்சியின் செயல்பாடு, இந்த ஆட்சியினுடைய கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிடைக்கக்கூடிய அத்தனையும் கிராமத்தில் கிடைக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிராமங்களினுடைய பொருளாதார சூழலே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது அப்படியா அப்படிங்கறதுல நீங்க கேட்டுட்டு நான் திரும்ப வரேன். அதாவது இந்த 5 ஆண்டுகளில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல. அரசு குறிப்புகள்ல ஏதாவது அப்படி இருக்கா? இல்ல, அரசு குறிப்புகள்ல விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒரே ஒரு உதாரணம், விவசாயிகள் சங்கத்துடைய பட்டியல், விவசாயத்தில் ஈடுபடுகிற பெண்கள் தற்கொலை செய்து இறந்தால் விவசாய பிரச்சனைக்காக அது தற்கொலை விவசாயிகள் வர்றதில்லை. ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இது அதையெல்லாம் நீங்க கணக்கெடுத்தீங்க, இந்தியாவிலே 6 லட்சம் பேர் தற்கொலைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் வர்றதில்லை. கிரைம் பீரோல என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து மனப்பிரயோகம்னு சொல்லிடுவாங்க, விரக்தியினால இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நண்பர் மிக சிறப்பாக சொன்னார், கிராமங்களை எல்லாம் நகரங்கள் ஆக்குவதல்ல நம்மளுடைய கனவு. நகர்ப்புறங்களில் கிடைக்கிற வசதிகள் எல்லாம் கிராமங்களில் கிடைக்கிற ஏற்பாடுகள் செய்வதுதான் ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டி இன் ரூரல் ஏரியாஸ். அதுதான் வரணும். அது இல்லாதனாலதான் பெருநகரங்களுக்கு மக்கள் குடிபெயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்திலிருந்து விவசாயிகள் விடுபட்டு, விவசாய தொழிலாளிகள் விடுபட்டு வீடு கட்டுறதுக்கும் மற்ற வேலைக்கும் சிறு பெரும் நகரங்களுக்கு, தொழில் நகரங்களுக்கு படையெடுக்கிறார்கள். அதுதான் அளவுகோல். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்று எடுத்தால், இந்தியாவுடைய வளர்ச்சி என்று எடுத்தால் அதுதான் அளவுகோல். நான் கேட்க விரும்புகிறேன், இப்ப ஸ்டான்லி உருவாகியது எப்போ, எம்எம்சி உருவாகியது எப்போ? 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை சென்னையில் என்ன விரல் நீங்க சொல்லிடலாம், மிக குறைவு, 3 1/4 கூட இருந்திருக்காது. இன்னைக்கு சென்னையினுடைய மக்கள் தொகை என்ன? அரசு இதுபடி 60 லட்சம் 70 லட்சங்கிறாங்க. ஆனா என்னுடைய கணக்கு 1 கோடி. ஏன்னா புறநகர் பகுதி எல்லாத்தையும் நினைச்சீங்கன்னா சென்னையில் தான் வரணும். 1 கோடியை தாண்டி விட்டது. ஆனால் அதற்கு ஏற்ற மருத்துவ வசதி இருக்கிறதா? ஏன்னா ஒரு பல்நோக்கு மருத்துவமனையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் ஒரு சட்டமன்றத்துக்கு கட்டப்பட்டதை பல்நோக்கு மருத்துவமனையா நீங்க மாத்திருக்கிறீங்க. அதை அந்நில புதிய மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா? இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற டாக்டர்கள் பணி நியமனத்தில் இருக்கிறார்களா? இதையெல்லாம் நீங்க அப்ப நண்பர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். நாங்களும் அதை தான் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம், பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த அவலங்களை இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பார்க்கிற போது போதுமானதாக இல்லை. தடிக்கு விழுந்தா தனியார் மருத்துவமனை தான் இருக்கு, மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்கு. அப்ப இந்த அவலங்களை போக்காமல் எவ்வாறு நாம் செயல்பட முடியும்? உங்களுடைய எண்ணம் மிக சரியாக இருந்தாலும் கூட இந்த முறைமையில் நீங்கள் அதை வெற்றியிட்டு விட முடியாது. அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். எனவே அடிப்படையில் வளர்ச்சி என்று சொல்வதோ
சுதந்திர போராட்ட காலத்தை காட்டி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று காட்டுவதோ இல்லைங்க. அவர் ஒரு புதிய படத்துக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருக்கிறார். சரி, நான் அவர் இடத்தும் நீங்கள் எழுதப்பட்ட கதை வசனத்துக்கு நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் என்கிற குற்றச்சாட்டு. ஒரே கதை ஒரே வசனம், இதுக்கு வந்து டைட்டில் காலங்காலமாக டைட்டில் மாறிக்கொண்டிருக்கிறது, கதை அதுவாகவே இருக்கிறது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க சொல்லக்கூடியதில் என்ன குறை இருக்கிறதோ அதை நான் முழுமையாக தலைமைக்கு அனுப்பி வைப்பேன். இதெல்லாம் அவங்களே அம்மாவை பார்ப்பாங்க. இதெல்லாம் புது புது அர்த்தங்கள், நல்ல பல கருத்துக்களை நாட்டுக்கு கொடுக்கிறது என்பதில் அனைத்து அதிமுகவில் யாருக்குமே அச்சமில்லை. ஆகவே இதை ஒன்று பார்க்க வேண்டும். இது மிக தேவையான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீர்கள், அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம், நடைமுறைப்படுத்த எங்களாலான எல்லா முயற்சியும் செய்கிறோம். ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனங்களை கவனித்து தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது, எடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மையிலேயே நடைபெற்றால் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.